ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உபாகமம் 22வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த அதிகாரத்தில் முதல் 4 வசனங்களில் உன்னுடையது அல்லாததை நீ உன்கிட்ட வைக்கக்கூடாது, அது யாருக்கு உரியதோ அதை கொடுத்து விட வேண்டும் என்று இங்கே கட்டளை பிறப்பிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். உன் சகோதரனுடைய மாடு ஆடு ஏதாவது தப்பி போச்சுன்னா அதை உன் சகோதரனிடத்தில் திரும்ப கொண்டு வந்து கொடுத்துடணும். உனக்கு அறிமுகமாக இராதவனாக இருந்தாலும் உனக்கு சமீபமாக இராதவனாக இருந்தாலும் அவனுடைய பொருள் உன் கையில் கிடைக்குமானால் உன் வீட்டில் வச்சுட்டு அவன் தேடி வருகிற நேரத்தில் அவனிடத்தில் திருப்பி கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லுகிறார். அதே போல் கழுதையை குறித்தும் அப்படிப்பட்ட காரியம், வஸ்திரத்தை குறித்தும் அப்படிப்பட்ட காரியம், பறிபோன எந்த ஒரு காரியத்தை குறித்தும் நீ காணாதவன் உன் வீட்டில் தேடி வருகிற வரையிலும் காண்கிறவன் அந்த தேடுகிறவனை கண்டடைந்தால் அதை நீ கொடுத்துடணும். உன்னுடையது அல்லாததை உன்கிட்ட வைக்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை என்று சொல்லி முதல் 4 வசனங்களிலே இங்கே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். 5வது வசனத்தில் புருஷரின் உடைகளை ஸ்திரீகள் தரித்தலாகாது, ஸ்திரீகளின் உடைகளை புருஷர் தரிக்கலாகாது, அப்படி செய்கிறவர்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை ஆணாக பெண்ணாக படைத்திருக்கிறார். கர்த்தர் அதற்கு எதிரான பாணியில் நடக்க முயல்கிறத அவர் விரும்புகிறதில்லை. ஆண்களுக்கென்று நல்ல நாகரிகமான உடைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, அதை அவர்கள் உடுத்த வேண்டும். பெண்களுக்கும் மானத்தை மறைப்பதற்கென்று அருமையான உடைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தகுதியான வஸ்திரத்தினால தங்களை அலங்கரித்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டுமே ஒழிய தகுதியற்ற வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுகிறதோ, ஆணுடைய உடைகளை பெண்கள் அணிந்து கொள்ளுகிறதோ, பெண்களுடைய உடையை ஆண்கள் அணிந்து கொள்ளுகிறதோ கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பு என்று சொல்லியே இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். ஆகவே விசுவாச பிள்ளைகள் நம்ம அணிகிற உடைகளிலிருந்து ஆண்டவருடைய நாமத்தை நான் உடுத்தி இருக்கிற உடை என் தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று இருக்குதா, இல்லைன்னா அவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிற அளவுக்கு தான் என் ட்ரெஸ் இருக்குதான்னு சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து 6-7 வசனங்களில் பறவைகள் விலங்குகளை குறித்தும் கர்த்தர் மிகுந்த கவனம் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். பறவைகள் அடைகாத்து கொண்டிருக்கிற போது என்ன செய்யணும்? அந்த தாயை போக விட்டுறணும், குஞ்சுகளை எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் நீ குஞ்சுகளை தாயை போக விட்டுட்டு எடுத்துக்கொள்ளணும். அப்போ தான் உன் வாழ்நாட்கள் எல்லாம் நீடித்து இருக்கும், நீ நன்றாக இருப்பாய் என்றெல்லாம் ஆண்டவர் பறவைகளை குறித்து அங்கே தெளிவாக காரியங்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 8ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரையிலும் பாதுகாப்பிற்காகவும் நல்ல பயன் கிடைக்கும்படியாகவும், அதாவது நம்முடைய செயல்கள் மற்றவர்களுக்கு ஆபத்தை விளைவிச்சிடக்கூடாது. நீ ஒரு வீடு கட்டுனா மெத்தையில் போய் நீ கைப்பிடிச்சவர் கட்டாமல் விட்டுறாத. அங்கே தவறு யாராவது கீழே விழுந்தா அந்த இரத்த பொழி ஓ மேலே வந்துடும். ஆகவே நீ இதை செய் என்று சொல்லி அங்கே கட்டளை இடுகிறதை பார்க்கிறோம். அதே போல் மாட்டையும் கழுதையும் பிணைத்து உலாதிருப்பாயாக, ஆட்டு மயிரும் பஞ்சு நூலும் கலந்த வஸ்திரத்தை உடுத்தி கொள்ளாயாக, நீ தரித்து கொள்கிற உன் மேல் சட்டையின் 4 ஓரங்களிலும் தொங்கல்களை உண்டு பண்ணுவாயாக என்று சொல்லி நல்ல பயன் கிடைக்கக்கூடிய பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஆடை அணிகலன்களை அணிகிறதும், இந்த மாட்டு வண்டியை நடத்தி செல்கிறதற்கு 2 மாடை யூஸ் பண்ணணுமே ஒழிய மாட்டையும் கழுதையும் இணைத்து அந்த காரியங்களை செய்யக்கூடாது என்றெல்லாம் முறை தவறி நடக்கிற எல்லா காரியங்களையும் இங்கே ஆண்டவர் கண்டிக்கிறதை பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக 13லிருந்து 30 வரையிலும் நம்ம பார்க்கிற போது மனிதனை மிகவும் இன்றைக்கு சோதனைக்குள்ளாக்கக்கூடிய பாவம் அந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப், பாலுணர்வு பாவங்கள். இதை குறித்து வேதம் கூறுகிறது எந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடிய கருத்துக்களாக இருக்கிறது. இந்த குடும்பம், இந்த பாவமானது குடும்பத்தை அது நாசமாக்கிவிடும். ஆகவே தான் தன்னுடைய உடன் ஊழியனாகிய தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதும்போது தீமோத்தேயுவுக்கு 2 தீமோத்தேயு 2:22 பாலிய இச்சைகளுக்கெல்லாம் விலகி ஓடும்படியான கட்டளைகளை கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே இந்த காரியங்களை இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் தெளிவாக கொடுத்திருக்கிறார். மகளினுடைய
கன்னித்தன்மை ஒரு இஸ்ரவேலினுடைய பெண் திருமணத்தின் போது அவள் பரிசுத்தம் உள்ளவளாக இருக்கணும், கன்னித்தன்மையை இழக்காதவளாக இருக்க வேண்டியது மிகவும் முக்கியம். இதற்குரிய முக்கிய பொறுப்பு அவர்களுடைய பெற்றோர்களை சேரும் என்று வசனம் 15 பார்க்கிறோம். அதுபோலவே கிறிஸ்தவ பெற்றோர்கள் தங்கள் குமாரத்திகளை கற்புடனும் பரிசுத்தத்துடனும் காத்து கொள்ள வேண்டிய பொறுப்பை உடையவர்களாக இன்றைக்கு விசுவாச தகப்பன்மார்கள் இருக்கிறார்கள். தங்கள் குமாரர்களையும் அப்படியே வளர்க்க வேண்டும். கற்பு 2 பாலாருக்கும் அது பொருந்தக்கூடியது. ஆகவே திருமணத்திற்கு முன்பு யாருடனும் பாலுணர்வு கொள்ளக்கூடாது. உடலுறவு சம்பந்தப்பட்ட காரியங்களில் பரிசுத்தமாகவும் கற்புடனும் இருக்க வேண்டிய அவசியத்தை அவர்களுக்கு புரிந்து கொள்ள செய்து அவர்களை தேவ பக்தி உள்ளவர்களாகவும் ஒழுக்க நெறி தவறாதவர்களாகவும் வளரும்படி வழிநடத்த வேண்டும் என்கிற காரியத்தை இங்கே மோசையின் மூலமாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த அதிகாரத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் என்ன அப்படின்னு பார்க்கிற பொழுது, முதல்ல பார்த்தபடி கருணை உள்ளம் நமக்கு வேணும். அதுதான் கடவுளுடைய இல்லம் என்று சொல்லி உலகம் சொல்லுகிறது. இஸ்ரவேலர்கள் பலிகளை செலுத்துகிறவங்க தான், மாம்ச உணவை உண்ணுகிறவங்க தான். ஆனால் விலங்குகளை உயிரினங்களாக மதிக்காதவர்களாக அவர்கள் இருக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். விலங்குகளுக்காக கருணை காண்பிக்கும்படியாக ஆண்டவர் கட்டளையிடுகிறார். கிறிஸ்தவர்களும் மாம்ச உணவை உண்பதனால கருணையற்றவர்கள் என்று நம்ம கூறக்கூடாது. விலங்கை உணவாக கொள்ள அதற்கு அந்த நிலையில் நாம் எடுத்துக்கொள்ளணும். துன்புறுத்தக்கூடிய காரியம் வேறு, சாப்பாடுக்கென்று நாம் அடித்து சாப்பிடுகிறது வேறு. எந்த உயிரினங்களையும் உண்ணாமல் இன்னைக்கு உலகில் வாழ்கிற காரியம் இன்னைக்கு அபூர்வமான ஒரு காரியம்தான். விலங்குகளுக்கு உயிர் உள்ளது போலவே தாவரங்களுக்கும் உயிர் உண்டு. தாவரங்களை உணவுக்கு பயன்படுத்துவதும் ஒரு வகையில் இத்தகைய செயலாக இருக்கிறது. விலங்குகளை அதிகம் நேசிக்கிற நாடு நம்முடைய இந்தியா என்பது நமக்கு தெரியும். பசுக்களை இன்றைக்கு தெய்வமாக வழிபடுகிறவர்கள் ஏராளமான பேர் நம்முடைய தேசத்திலே காணப்படுகிறார்கள். இது கருணையான ஒரு காரியம்தான். ஆனால் இந்த பசுக்களை காப்பாற்ற கருணையுடன் போராடுகிற மக்கள் மனிதனை அடிமைப்படுத்தவும் கொலை செய்யவும் கொடூரமாக இருக்கிற காரியங்களையும் நாம் பார்க்க முடிகிறது. வேதாகமத்தின் அடிப்படையில் சொன்னால், ஆவியில்லாத பசுவை காப்பாற்றி ஆவி உடைய மனிதனை பகைக்கிறதும் கொல்லுகிறதற்காக அலைகிறதுமான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். விலங்கை தெய்வமாக்கி மனிதனை விலங்காக்கி விலங்கை தூய்மையாக கருதி மனிதனை தீண்டத்தகாதவனாக கருதக்கூடிய ஒரு அறியாமை இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே காணப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் கருணையற்றவர்களாக நடப்பதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை. விலங்குகளுக்கு ஆவி இல்லாததனால் அவற்றை துன்புறுத்தலாம் என யாரும் நினைக்கக்கூடாது. ஆன்மீக வாழ்வில் முதிர்ச்சி அடைந்தோர் கருணை உடையவர்களாக இருப்பார்கள். அவர்கள் விலங்குகளுடனும் கருணை உடையவர்களாகவே நடந்து கொள்ளுவார்கள். விலங்குகளுடன் கொடூரமாக நடந்து கொள்ளும் ஒருவன் ஆன்மீக வாழ்வில் அவன் சீரவாகத்தான் இருக்கிறான். ஆன்மீக அனலுள்ள இதயம் அத்தகைய செயலை அது செய்கிறதற்கு அது முடியாது, அது முயலவும் செய்யாது. சிருஷ்டிகரான தெய்வன் அனைத்து சிருஷ்டிகளின் மேலும் அக்கறை உடையவர் என்பதை இந்த பகுதி நமக்கு காட்டுகிறது. வேதத்தின் பக்கங்களில் இதனை தெளிவாக நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 6:26 ஆண்டவராகிய இயேசு மலை பிரசங்கத்தில் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்க்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார் என்று சொல்லி பறவைகளின் மேலே இருக்கக்கூடிய அக்கறையை இயேசு பிரசங்கிக்கிறதை பார்க்கிறோம். பலி செலுத்த தேவன் விலங்குகளை ஒப்பு கொடுக்கும் பொழுது மனித பாவத்தின் தன்மை எவ்வளவு கொடூரமானது என உணரச் செய்கிறதற்காகத்தான் இதை அனுமதித்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாவத்தால் சாபமான இந்த பூமியில் விலங்குகளும் சாபத்துக்கு உள்ளாகிவிட்டன. அவற்றில் பல மனிதனுக்கு கேடு விளைவிப்பனவாக மனிதனை கண்டு அஞ்சுகனவாக அவைகள் காணப்படுகின்றன. ஜலப்பிரயத்திற்கு பின்புதான் விலங்குகளை உண்ணும் உரிமை வழங்கப்பட்டது என்பதை ஆதியாகமம் 9:3 பார்க்கிறோம். ஆகவே மாம்ச உணவு சாப்பிட்றது தவறு கிடையாது. ஆனால் விலங்குகளோடும் மனிதரோடும் அனைத்து சூழல்களோடும் கருணையுள்ள ஒரு வாழ்வை முன்வைக்கவே விசுவாசிகள் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். மூர்க்கமும் கோபமும் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்க கூடாது. கருணை உள்ளமே
கடவுளுடைய இல்லம். ஆகவே விசுவாசிகள் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதே போல அவதூறும் அபராதமும், அதாவது ஒருவன் நன்மதிப்பை கெடுக்க வேண்டும் என்கிற கருத்துடன் ஒருவரை குறை சொல்லுகிறது, அது அவதூறு என்று அழைக்கப்படுகிறது. அது பேச்சு, எழுத்து, சைகை, காட்சி பொருள் போன்ற எவற்றின் மூலமும் செயல்பட்டாலும் அவதூறு என்ற குற்றத்துடன் அது அடங்குகிறது. எப்படி பேசினாலும் சரி, எதிராக எழுதிட்டாலும் சரி, சைகை காட்டிட்டாலும் சரி, காட்சி பொருளை காட்டினாலும் சரி, அது அவதூறு என்ற குற்றத்துக்குள்ளே அது அடங்கிறது. இதற்கு 2 ஆண்டு வரை சிறை அல்லது அபராதம் விதிக்கப்படலாம் என இந்திய சட்டம் 499, 500 ஆகிய பிரிவுகள் கூறுகின்றன. அதே போல் பெண்ணின் பெருமையாக கற்பு இருக்கிறதுனால அவளை கற்பிழந்தவள் என்று அவதூறு செய்தல் குற்றமாகும் என்றே இந்திய தண்டனை சட்டம், அதாவது இந்திய சட்டம் கூறுகிறது. இந்த சட்டத்தை எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. 100 வெள்ளிக்காசுகள் என்றால் கிட்டத்தட்ட 1 கிலோவுக்கும் சற்று அதிகம். 50 வெள்ளிக்காசுகள் என்று சொன்னால் அது 600 கிராமை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அரை கிலோவுக்கு மேலாக அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவைகள் அபராதங்களாக செலுத்தப்பட வேண்டும் என்கிற காரியம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவதூறு பண்ணு கணவன் மனைவியின் தகப்பனுக்கு அபராதம் செலுத்துவதுடன் அவளை விவாகரத்து செய்யவும் கூடாது. ஆனால் அவன் சொல்லிய குற்றம் நிரூபிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் அவள் பிறந்த வீட்டின் வாசல் முன்பாக அவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். திருமணத்திற்கு முன்போ பின்போ களவாய் செய்யப்படுகிற எந்த ஒரு உடல் உறவையும் வேதம் வெறுக்கக்கூடியதாக, கண்டிக்கக்கூடியதாக, பெரிய ஒரு கொலை குற்றமாக, கல்லெறிந்து கொலை செய்யக்கூடிய அளவுக்கான ஒரு குற்றமாக அது காண்பிக்கிறது. இது இன்றைக்கி மலிந்து கிடக்கிறத பார்க்கிறோம். இந்த பாவத்தில் விசுவாச பிள்ளைகள் விலகி இருக்க வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒழுக்கத்துடன் கற்புடன் அவர்களை வளர்க்க வேண்டும் என்று வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறதை பார்க்கிறோம். கற்பு என்பது 2 பாலாருக்கும் அது சமம். ஆண் குற்றம் செஞ்சா என்ன, பெண் குற்றம் செஞ்சா என்ன, 2 பேருக்குமே வேதம் தண்டனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தவன் மனைவியுடன் உறவு கொண்ட மனிதனும் அப்பெண்ணும் கொலை செய்யப்பட வேண்டும் என்றே இங்கே இஸ்ரவேலர்களுக்கு கட்டளை கொடுக்கப்படுகிறது. கிருபையின் காலத்தில் இத்தகைய தண்டனைகள் உடனுக்குடன் நிறைவேற்றப்படாதது நமக்கு ஒருவேளை ஒரு ஆறுதல் போல தோன்றலாம். எத்தனையோ இப்போ இப்படிலாம் இல்லாமல் இருந்திருந்ததுன்னா, இப்போ பழைய ஏற்பாட்டில் இருந்தது போல தண்டனைகள் உடனுக்குடன் கொடுக்கப்பட்டிருந்தா இன்றைக்கி எத்தனையோ பேர் உயிர் இழந்திருக்க கூடும். வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது நமக்கு திருந்தி வாழ்கிறதற்காகத்தான். ஆனால் வாய்ப்பின் தன்மைக்கேற்ப தண்டனையினுடைய பாரமும் அது அதிகமாகும் என்பதை நம்ம ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. இந்த தீ சுகமாக தெரியலாம், ஆனால் நிச்சயமாக அது சுட்டுவிடும். பாவத்தின் சம்பளம் மரணம். அது நம்மை நரகத்துக்கு நேராக வழிநடத்தி கொண்டு சென்றுவிடும். ஆகவே மிகுந்த ஜாக்கிரதையோடு ஆணாயிருந்தாலும் பெண்ணாயிருந்தாலும் கற்புணர்வோடு கூட வாழ வேண்டும். திருமறை அதை நமக்கு எச்சரித்து கூறுகிறது. பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறதற்கு நம்மை அர்ப்பணித்து வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.